டியூப் தமிழ் வணக்கம். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றோம். ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை பெட்ரோல் செட் வீதிகளில் இருந்து நாங்கள் இப்பொழுது காண்கின்றோம். ஈரானின் கோர்மூஸ் நீரிணை தடுக்கப்படுமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் பெட்ரோல் விலை உயரலாம் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அந்த நிலை வராவிட்டாலும் கூட இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் பெட்ரோல் நிலையங்களில் ஆட்டோக்களினுடைய வரிசை முன்னர் பெட்ரோலுக்காக நின்ற ஒரு காலம் போல காணப்படுகின்றது. இதனுடைய விளைவு என்ன? இப்படி பெட்ரோலை இன்று வாங்க தொடங்கினார்களாக இருந்தால் உலக செய்திகளும் உலகில் நடக்கின்ற நடப்புகளும் இன்று மக்களிடையே பெரிய அளவில் பரவி இருப்பதன் அடையாளமாக இருக்கின்றது. ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அடுத்து வரும் 7 தினங்களுக்கு எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்று உலக நிபுணர்களினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கருத்துக்களில் ஒன்று, ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினர் தங்களுடைய தாக்குதலை இப்பொழுது வேகமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இருதரப்பிற்கும் இடையேயான யுத்தம் அதிகரிக்கின்ற பொழுது கோர்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் வருவது தடை ஏற்படலாம். இதனால் ஆயில் விலையேற்றம் ஏற்படலாம். இதை கருத்தில் கொண்டு மக்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வரிசையில் நிற்கின்றார்கள். இதுபோல இலங்கையின் பல பாகங்களில் நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயினும் இப்படி ஆயில் தட்டுப்பாடு வரும் என்று அரசு எந்த அறிவித்தலையும் விடுத்ததாக தெரியவில்லை. இது மாத்திரம் அல்ல, மேலும் பல சிக்கல்கள் வரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முதலாவதாக டாலரினுடைய பெறுமதி உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதி குறையக்கூடிய அழுத்தம் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. மேலும் பல சிக்கல்கள் வரலாம் என்று கூறப்படுகின்றது. அதாவது வரும் 7 நாட்களுக்கு உலக நாடுகளில் இருப்பவர்கள், பெரும்பாலும் ஆசிய நாட்டவர்கள் அவதானமாக உணவுப் பொருட்களை வைத்து 3 நாட்களுக்காவது பாதுகாக்க வேண்டும் என்றும் பல ஊடகங்கள் கூறுகின்றன. இந்த போர் இத்துடன் நின்று போகுமா இல்லை தொடருமா தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏறத்தாழ 1 வார காலம் இந்த தாக்குதல் தொடரும் என்று கூறுகின்றார். ஆனாலும் கூட போர் என்ன ஆக போகின்றது என்பது தெரியவில்லை. மக்களினுடைய தொகை இங்கும் அங்கும் நிற்பதை காண்கின்றோம். இந்த இடத்தில் ஈரானில் இப்பொழுது புதிதாக அயதுல்லா அலி காமேனியினுடைய இடத்திற்கு புதிய நிர்வாக சபையை உருவாக்குவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று அல்லது நாளை அந்த நியமனங்கள் நடைபெறும் என்றும் ஈரானுடைய 88 பேர்களை கொண்ட குழுவினர் புதிய தலைவரை தேர்வதற்கான வாக்களிப்பை செய்வார்கள் என்றும் அதற்கு பின்னர் அந்த தேர்வுகள் இடம்பெறும் என்றும் ஈரானுடைய புதிய குழு மிக வேகமாக செயற்படுமா இல்லை சரிந்து போகுமா என்பது தெரியவில்லை என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் தெரிவிக்கின்றார். படைத்துறை ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் ஒருபுறம் இருக்க, மக்களினுடைய கருத்துக்கள் இங்கே பெட்ரோல் செட்களிலே அலைமோதி கொண்டிருக்கின்றது. என்ன ஆக போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எதற்காக பெட்ரோலுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. அதிலே ஒருவர் நிற்கின்றார், கேட்டு பார்க்கலாம். எதற்காக நீங்கள் பெட்ரோலுக்கு வந்திருக்கின்றீர்கள்? ஏன் பெட்ரோலுக்கு வந்திருக்கிறீர்கள்? ஏன் பெட்ரோல் விலை தட்டுப்பாடு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் அடித்து சேமித்து வைக்கல, அண்ணன் அடித்து தான் ஓடிக்கொண்டு வந்து நாங்கள் இப்போ நாளைக்கு ஓடுறதுக்கு பெட்ரோல் இல்லை. அதனால இன்றைக்கு அடித்தா தான் நாளைக்கு ஓடலாம். பெட்ரோல் அடித்தா தான் நாங்கள் உழைக்கலாம், உழைக்காட்டி பெட்ரோல் இல்லாட்டி உழைக்கலாம். அது பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுன்றதா? அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் ஓடுனா பெட்ரோல் வேணும் தானே, அப்போ எல்லாரும் அடிக்க நாங்கள் என்ன அடிக்கிறோம். ஆமாம், எல்லோரும் அடித்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். ஆகவே தாங்களும் அடிக்கின்றோம். உண்மையாக பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கின்றதா தெரியவில்லை, பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? எதற்காக இங்கே வரிசையில் நிற்கின்றார்கள்? என்ன நடைபெற்றிருக்கின்றது? பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து விட்டதா? இல்லை, ஆனால் எங்களுடைய ஆக்கள்லாம் அத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இந்த தட்டுப்பாடு வந்தது. இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த தட்டுப்பாடு இருக்கின்றதா? கூடுதலாக இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு பெட்ரோல் அடிக்க வந்திருக்கின்றீர்கள்? என்னால் அடிக்கல. இப்போ 10 லிட்டர் அடிச்சேன். இப்போ 2 நாளைக்கு 2 கொஞ்சம் தேவை அடிச்சு. இப்படி எல்லோரும் வரிசையில் நிற்பதனால் நானும் பெட்ரோல் அடிக்கலாம் என்று பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் உண்மையாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் இருக்கும் பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.